வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி சப்பாத்தி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி மதுரையிலேருந்து கெஸ்ட்டு வராங்க. கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். கிரேவிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சப்பாத்தியை ஃபஸ்ட்டு போட்டு அடிக்கிடலாம். அது தனியாக அந்தாண்ட வச்சுட்டு நம்ம கிரேவிக்கு உண்டான வேலையை செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு வேலையாக முடிச்சுடணும். அதிக குவான்டிட்டியில் செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வாசனை பொருட்கள் எண்ணெய் காஞ்சோன்னா வாசனை பொருட்கள் அனைத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டையும் இடித்து வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசமாக இருக்கும். அதோட தக்காளி, ஒரு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது ரொம்ப குழைய சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிக்கன் 2 கிலோ இருக்குது. இந்த 2 கிலோ கறியும் வேகிறதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் குழஞ்சி போயிடும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இது 10 பேருக்கு தேவையான அளவு நான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் செய்யும்போது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நிறையா இருக்குது. இது இட்லி தோசைக்கு செய்யும்போது ஒரு தக்காளி 2 வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்க்கும்போது இட்லி தோசை டிஃபனுக்கு இது மாதிரி செஞ்சு கிரேவியில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வேகட்டும். தேவையான அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு பிறகு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி சிக்கன் கிரேவியில் சேர்த்துப்போம். சிக்கன் குழம்பாக இருந்தாலும் இட்லி தோசைக்கு டிஃபனுக்கு நீங்கள் ரெடி பண்ணாலும் கொரகொரப்பாக அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நல்லா வாசிக்குது, கிச்சன் ஃபுல்லாக வாசிக்குது. இந்த கிரேவி கொதிக்கிறது. அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். தெறிக்குது மேலே. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த கிரேவி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நமக்கு குழம்பு கறியெல்லாம் வெந்து குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். 2 சப்பாத்தி வச்சு இந்த கிரேவியை டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். சப்பாத்திக்கோ இட்லிக்கோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதே ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். வர்றவங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி செஞ்சு ஒரு 10 பேர் கெஸ்ட்டு வர போகிறாங்கன்னா இந்த குவான்டிட்டியில் இதே மாதிரி எல்லா பொருள்களும் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.